கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். கும்ப ராசி சகோதரிகளுக்கு இந்த 20 உங்களுக்கு ஜூனுக்கு பின்னாடி 6ஆம் இடத்துல வந்து உச்சமான உடனே உங்களுக்கு நோய், கடன், எதிரி சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனம் வேணும். தேவையில்லாத சந்திரன் தோஷம்லாம் வந்து சாப்பாடை பார்த்தோன்னே ஒரு வாமிட் வரா மாதிரி ஒரு எடுத்துக்கொள்ளாம ஒரு வெறுப்பு வந்துடும். சனியில் இருக்காரு மறந்துடக்கூடாது. லக்ன ராசியிலேயே ராகு உட்கார்ந்து உங்களுக்கு பெரிய பாம்பு படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான். அப்போ எதுவும் ஒரு ஒரு அக்ரஸிவாக ஒரு கோபம் ஒரு ஆக்ரோஷம். ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. 2026 இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் பெண்களுக்கு, நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கு என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். இந்த வருடம் வந்து என்னென்ன விஷயங்களை செய்யணும், ஏன்னா நிறைய கடன் பிரச்சனைமா, உறவுகள் சார்ந்த பிரச்சனைமா, எனக்கு இன்னும் வந்து 35-40 வயது ஆகுது, எனக்கு இன்னும் திருமணமே நடக்கலை, ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து கழுத்தை பிடிக்குது, உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது, எனக்கு வந்து ஒரு வீடு வண்டி வாகன யோகம் அமையுமா இப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்குது அனைவருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில் இருக்குது. பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தையும் இறை வழிபாட்டையும் இந்த ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கும் பொழுது இந்த 2026 உங்களுக்கான பொற்காலமே. கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். கும்ப ராசி சகோதரிகளுக்கு இந்த 26 நல்ல ஒரு சீரான ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லலை, உங்களுக்கு வந்து பலனே நடக்காதுன்னு சொல்லலை. சீரான ஆண்டு, ஒரு ரொட்டீன் லைஃப் சிறப்பாக போனாலே கும்பத்துக்கு அடிதூள் அட்டகாசமேன்னு சொல்லலாம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸு, நிறைய கஷ்டம், பெண்கள் பட்ட இன்னல்களுக்கு அளவே கிடையாது. இப்போ ராகுவானவர் சுயச்சாரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். சதய நட்சத்திரக்கார சகோதரிகளுக்கெல்லாம் லக்ன புள்ளியும் விழுந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாததில் வந்து நிறைய பற்று வேணும் கிடைக்கணும்னு செய்கின்ற அந்த ஒரு உத்வேகமும் ஒரு ஆர்வமும் இந்த காலகட்டம் வேண்டாம். எது நடந்தாலும் நல்லதுக்கே, கிடைச்சா நல்லது, கிடைக்காட்டி ரொம்ப நல்லது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கக்கூடிய கும்ப ராசி லக்னத்திற்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம் சொல்லலாம். ஜூனுக்கு முன்னாடி உங்கள் தொழிலில் என்னென்ன மாற்றம் செஞ்சுக்கணுமோ தாராளமாக செய்யுங்க. உங்கள் முயற்சிகளை சிறப்பாக போடுங்க. ஒரு முயற்சி போடுறீங்க, அதில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கலன்னா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அந்த முயற்சி வந்து கேன்சல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து மேற்கொண்டு முயற்சி ஆகுதுங்க, கிடப்பில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள். அந்த முயற்சி உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு அழகான தருணம் உங்களுக்கு பின்னோக்கி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் ஆகக்கூடாது. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம், மைக்ரேஷன்லாம் வேணும்னா முயற்சி செய்யுங்க. பொறுமையாக செய்யாதீங்க. இல்லை எனக்கு ஒரு நல்ல தொழில் இருக்குது, ஒரு சீரான வருமானம் இருக்குன்னா அப்படியே வந்து கடந்து வந்துடுங்க. மாணவ கண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் வந்து சவால்களை சந்திக்கக்கூடிய தருணம்னு சொல்லியாச்சு. படிப்பில் வந்து ரொம்ப எஃபர்ட் போடணும், நிறைய குழப்பம் இருக்கும், படிக்க முடியாது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உங்கள் உள்ள ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். மனசோர்வு இல்லாமல் பார்த்துக்கணும். நான் நல்லா படிக்கிற செஞ்சாலும் எனக்கு ஞாபக மறதி வருதுன்னு கவலையாக உட்காந்துடக்கூடாது. இந்த காலகட்டம் அயக்ரீவரை வந்து வழிபடுறது, இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து படிக்கக்கூடிய கும்ப ராசி கண்மணிகள் மிகப்பெரிய வெற்றியை காண்பீங்க. கோயில்களில் வந்து கொண்டக்கடலையை வந்து பிரசாதமாக நெய்வேத்தியம் செய்து கொடுங்க. உங்கள் படிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுணக்கங்களும் போயிடும்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல மேன்மை, நல்ல வந்து ஒரு பொருளாதார வருவாய் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குருவானவர் வந்து உங்களுக்கு ஜூனுக்கு பின்னாடி 6ஆம் இடத்துல வந்து உச்சமான உடனே உங்களுக்கு நோய், கடன், எதிரி சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனம் வேணும். தேவையில்லாத வாக்குவாதம், ஏன்னா 2ல் சனியில் இருக்காரு மறந்துடக்கூடாது. லக்ன ராசியிலேயே ராகு உட்கார்ந்து உங்களுக்கு பெரிய பாம்பு படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான். அப்போ எதுவும் ஒரு ஒரு அக்ரஸிவாக ஒரு கோபம் ஒரு ஆக்ரோஷம் இதெல்லாம் குறைச்சி கொள்ளிடுங்க. அடக்கமாக இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அமைதியாக இருந்தீங்கன்னா வந்த பிரச்சனை தானாக போயிடும். அதே போல் நல்ல தான தர்ம காரியங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற கெட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே மாறிடும் உங்கள் கண்ணு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். கெட்டதெல்லாம் 10 அடி தூரமே தள்ளி நின்றுடுமா. அப்போ இந்த காலகட்டம் வந்து கும்பராசி அன்பர்கள் ஓம் வம் வாராயே போற்றி இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் கமெண்ட் செய்பவர்களுக்கு உங்கள் வாழ்வில் ஒரு
அற்புதமான துவக்கம் ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரும். வாராகி வழிபாடு இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் காண வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். கும்பராசி பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளை சுய உதவி குழுக்கெல்லாம் கடன் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றிக்கிறதோ, பிள்ளைகள் நல சார்ந்த விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதோ நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறு, உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்குலாம் அந்த சந்திரன் தோஷம்லாம் வந்துன்னா சாப்பாடை பார்த்தோன்னே ஒரு வாமிட் வரா மாதிரி, ஒரு எடுத்துக்கொள்ளாமல் ஒரு வெறுப்பு வந்துடும். அவங்கெல்லாம் வந்து திங்கட்கிழமை தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு அன்னதானத்துக்கு அரிசி கொடுத்துட்டு வாங்க. அந்த அன்னதோஷம்லாம் உங்களுக்கு நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடன் தேவையில்லாமல் வாங்கிடாதீங்க வீட்டுக்கு தெரியாமல். எது இருந்தாலும் வீட்டில் இருக்க உறுப்பினர்களுக்கு தெரியட்டும். நீண்ட தூர பயணங்கள், நீர்விளையா பிரயாணங்கள்லாம் கவனம் தேவை. இந்த மக்கி ஜம்ப்பு, இந்த ஜம்ப்பு, அந்த ஜம்ப்லாம் சொல்லலாம். இந்த வாட்டர் தண்டரெல்லாம் கவனம். குழந்தைகள்லாம் இருந்தால் அவங்க கண்ணெதிரிலே இருக்கணும். பெண் குழந்தைகள் இருந்தால் கூடுதல் பாதுகாப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. பெண் குழந்தைங்களுக்கு 4, 8, 12 இந்த இடங்கள்லாம் தசாபுதி நடத்துது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் அப்யூஸ்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். இந்த காலகட்டம் கும்பம் வந்து கணவன் வழி, மனைவி வழியெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் குறிப்பாக சொல்லியாச்சு, பிறந்த வீட்லேயோ புகுந்த வீட்லேயோ யாருடைய சொல்லியும் மண்டைக்கு ஏற்றிக்காதீங்க. நாக்கு எலும்பில்லாது. ஒரு நேரம் இப்படியும் பேச, ஒரு நேரம் அப்படியே பேச. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு மண்டையில் போற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சனி 2ல் உட்காந்துருக்கனால குடும்ப பிரச்சனைக்கெலாம் நான் போய் தீர்வு காண்றேன், நான் உண்மையே தான் சொன்னேன், நான் சொன்னதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, நான் போய் என்னை நிரூபிக்க போகிறேன்னா இப்போ போய் எதுவும் போர்க்கடி தூக்காதீங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் செவடங்காதில் ஊதுன சங்கு தான். நேரம் சரியில்லைன்னா கூப்பிட்டு கூட நம்மளை 4 வார்த்தை சும்மா இருந்தாலே திட்டிட்டு போவாங்க. நேரம் நல்லா இருந்தால் நம்ம போய் யார் என்ன திட்டினாலும் சிரிச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இருக்குது இந்த கிரக நிலைகள். அப்போ இந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, 7ல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் எதிராளியை சமாளிக்கிறது எப்படின்றதே ஒரு பாடம் எடுக்கும். ராகு வந்து உங்களுக்கு பயம், அச்சம், கலக்கம் எல்லாத்துலேயும் ஒரு பயத்தை கொடுத்துரும். அதெல்லாம் நீக்கிக் கொள்வதற்கும் 2ல் இருக்கக்கூடிய சனி எந்த ஒரு தடையும் ஐம்புலன்களால் தான் வரும். நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடாது, உணர்வு பூர்வமாக முடிவெடுக்கணும். உணர்ச்சி வசத்துக்கும் உணர்வு பூர்வத்துக்கும் மெல்லிய நூலிலை தான் வித்தியாசம். இது வந்து பார்த்த உடனே பற்றி கொண்டுவல்ல, அந்த மாதிரி இந்த கும்பம் வந்து ஒரு டென்ஷன் ஆகக்கூடியது. அதுவும் இதில் இருக்கக்கூடிய சதயம் ரொம்ப ஒரு அக்ரஸிவ் நிறைய இருக்கும் அதுக்கிட்ட. அதனால் இப்போல்லாம் வந்து எமோஷ்னலாக எதையும் இது பண்ணாதீங்க. யாரையும் போய் நியாயம் கேட்குறேன்னு போயிடாதீங்க. உங்கள் சொல்வாக்கு செல்வாக்குக்கு எந்த மரியாதையும் இருக்காது. தேவையில்லாத அசிங்கம் அவங்களாம் தவிர்ப்பது. நீங்கள் அமைதியாக இருந்துட்டாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. கும்பராசி பெண்கள் இந்த காலகட்டம் தஞ்சை வாராகி அம்மனை வந்து சென்று தரிசனம் செய்வது ரொம்ப உங்களுக்கு ஒரு சிறப்பான உத்வேகத்தை தருன்னு சொல்லலாம். உங்களை யாரும் வந்து ஜெயிக்க முடியாது. வாராகியை வழிபடுபவர்களை யாரும் வந்து வாதிட முடியாது, அவங்க கிட்ட வந்து வழக்கம் வைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியவங்க அம்பா. வளர்பிறை பஞ்சமியில் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கவும், தேய்பிறை வளர்பிறையில் வந்து உங்கள் கடன், நோய், வம்பு வழக்கு, வியாஜியங்கள் தீரவும் வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்லலாம். அதே போல் நீங்கள் பிறந்த கிழமைகள்லையோ இல்லை சனிக்கிழமைகளையோ அன்னதானம் செய்யும் பொழுது ஒரு ஃபுல் மீல்ஸோட, எலுமிச்சங்காய் ஊறுகாவோட, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட, 11 ரூபா சில்லறை பணத்தோட கொடுக்கக்கூடிய கும்பம் வாழ்க்கையில் என்றைக்கும் இன்பம் இன்பம் இன்பமே அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பத்திற்கு இந்த காலகட்டம் நீங்கள் ஜூன் வரைக்கும் கொஞ்சம் வேலைகளை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா ஆழ்ந்து ரொம்ப கவனமாக செய்து கொள்ள வேண்டியது. அதற்கப்புறம் வந்து அமைதியாக கடந்து வந்து வர வேண்டியது. 6ல் வரக்கூடிய குரு உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதற்கு நிறைய தான தர்மம், வாயிலா ஜீவன்களுக்கு உதவி பண்ணும்பொழுது அந்த குருவானவர் உங்களுக்கு மிகப்பெரிய அருட்கராட்சியையும் அனுகிரகத்தையும் புரிந்திடுவார். நிறைய சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, பழமையான சிவ ஆலயங்களை செய்வதெல்லாம் உங்களுக்கு பலம் கூட்டும் இந்த காலகட்டம். கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம அருமையாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயம், இல்லை குழந்தை பிறப்பு, இல்லை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுமா, இல்லை வீடு வண்டி வாகன யோகம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும், எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற தேவைகளுக்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகங்களை வந்து துல்லியமாக நம்ம ஆராய்ந்து மேற்கொண்டு வந்து நம்ம எப்படி பயணிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மற்றும் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கிற வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாகும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.